Welcome to Abhi TV. எலுமிச்சை ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா நாம அதிகமா எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்வதன் மூலம் எலுமிச்சை சாறு உடல்ல நல்ல ஆன்டிபாடிகளை அதிகரிச்சு தொற்று நோயில இருந்து நம்மளை காப்பாற்றும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், கபம் சழிய விரட்டும், பசியை கட்டுப்படுத்தும், சர்ம பொலிவை கொடுக்கும், உடல் எடை குறைப்பில் சிறப்பான பங்காற்றும், கேன்சர் விரட்டும். இப்படி ஏகப்பட்ட எலுமிச்சையின் மருத்துவ பலன்கள் நமக்கு தெரியும். இந்த மருத்துவ பலன்கள் அல்லாது எலுமிச்சைய வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. பொதுவா பூச்சி விரட்டிகள்ல சிட்ரிக் எண்ணெய அதிகமா பயன்படுத்துவாங்க. எலுமிச்சம்பழத்துல சிட்ரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால உங்க வீட்டுல பூச்சி மற்றும் பள்ளி தொல்லைகள் இருந்துச்சுன்னா செவுத்துல ஆங்காங்கே எலுமிச்சை தோலை மாட்டி வைக்கலாம். ஜன்னல் இடுக்குகள்ல எலுமிச்சை தோலை சொருகி வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் எறும்பு மற்றும் பூச்சிகள் தொல்லையிலிருந்து நீங்க விடுபெறலாம். எலுமிச்சையின் பயன்பாடு 2. ஷூ பாலிஷா நீங்க எலுமிச்சைய நல்லா யூஸ் பண்ணலாம். அதாவது 2 கரண்டி எலுமிச்சை சாறு கூட 3 டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெய கலந்து சுத்தமான துணிய அதுல முக்கி ஷூவை தேய்ச்சோம்னா ஷூ நல்லா பாலிஷ் ஆகுமாம். பொதுவா மனிதர்களின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல நறுமணம் எலுமிச்சையில இருக்குதாம். மேலும் சளி கபம் தொந்தரவு இருக்கிறவங்க எலுமிச்சைய சாப்பிடணும்னு கூட கிடையாதாம். நாம தூங்குற இடத்துல படுக்கை அறையில எலுமிச்சம்பழத்தை ஆங்காங்கே வெட்டி வச்சா அது சிறந்த பலன்களை கொடுக்குமாம். சோ மன ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் எலுமிச்சையின் மனம் நல்ல பலனை கொடுக்குமாம். அதிக ஆற்றல் தரும் அரோமா தெரப்பிகள்ல கூட எலுமிச்சைய அதிகமா பயன்படுத்துறாங்களாம். பொதுவா பிரியாணி, புலாவ் இது மாதிரியான உணவு தயாரிப்பின் போது அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு சில துளிகளை பயன்படுத்தினா அரிசி ஒட்டாம தனித்தனியா கிடைக்குமாம். அசைவ பொருட்களை கையாளும் போது கையில ஏற்படுற கவிச்சு ஸ்மெல்ல போக்குறதுக்கு எலுமிச்சை சாறை கையில தேய்ச்சி கழுவுனா கையில இருக்க துர்நாற்றம் சீக்கிரம் போயிடுமாம். எலுமிச்சை சாரை சீக்கிரட்டா யாருக்கும் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா பயன்படுத்தலாமாம். ஒரு வெள்ளை தாளுல எலுமிச்சை சாறு பயன்படுத்தி ஏதாவது தகவல் எழுதி ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஷீட் எடுத்து பார்த்தோம்னா நாம எழுதின எழுத்து அதுல அப்படியே தெரியுமாம். நாம பாத்திரம் விளக்கும் போது எலுமிச்சை சாறு சில துளிகள் சேர்த்து கரிபிடித்த பாத்திரத்தை தேய்த்து கழுவுனா கழுவுவதற்கு மிக சுலபமாவும் இருக்குமாம். பாத்திரத்தில் இருக்கிற கரைகளும் போயிடுமாம். பொதுவா எலுமிச்சம்பழத்தை ஹேர் கண்டிஷனரா யூஸ் பண்ணலாமாம். நம்ம தலைமுடியில எலுமிச்சை சாரை கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு டைரக்ட் சன்லைட்ல போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு அதுக்கப்புறம் தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கூந்தல் அதிக மினுமினுப்பா இருப்பதை உணர முடியுமாம். சோ எலுமிச்சை சாறு ஒரு நல்ல ஹேர் கண்டிஷனரா இருக்குமாம். பொதுவா கடை வீதிகள்ல வாங்கிட்டு வர்ற காய்கறி மற்றும் பழங்கள்ல மெழுகு மற்றும் ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்க இதுக்குன்னு தனியா கெமிக்கல் வாங்கிட்டு வந்து தண்ணியில கலந்து கழுவுவாங்க. அதற்கு பதிலா எலுமிச்சை சாறையும் வெள்ளை வினிகரையும் சேர்த்து தண்ணீர்ல கலந்து அதுல பழங்கள் மற்றும் காய்கறிகளை முக்கி கழுவி எடுக்கலாம். கழிவு நீர் செல்லக்கூடிய வழிகள்ல எலுமிச்சை சாறையும் நல்ல சுடுதண்ணீரையும் ஊற்றுவதன் மூலம் அந்த டிரைனேஜ் ஈஸியா கிளீன் ஆயிடுமாம். அதுல இருக்கிற நுண்கிருமிகளும் சாகடிக்கப்படுமாம். சோ குப்பைகளை கையாளும் போது அதை கிளீன் பண்றதுக்கும் எலுமிச்சை தோல் மற்றும் எலுமிச்சை சாறை பயன்படுத்தலாமாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற தகவல்கள் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.